மகேஷ் சார் எதுகை முனையோட ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் மகேஷ் ஐயா அவர்களே. அப்படிலாம் பேச தெரியாது, நான் வழக்கமான நடையிலே பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாரையும் சபையில் உட்கார்ந்த அனைவருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக உள்ள வந்தோடனே எனக்கு வந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக தான் இருந்துச்சு. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, இதுதான் உண்மை. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட இந்த கல்லூரியில் ஒரு 13 ஆண்டுகளாக, தற்பொழுது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் முனைவர் பட்டம் பெற்று தொடர்ந்து இந்த சேவையில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த கல்லூரியில். பட் உங்களெல்லாம் பார்க்கும்போது ஏன் ஒரு பொறாமை, இத்தனை பட்டங்கள் பெற்றாலும் கூட இந்த தொழில் அப்படின்ற கை தொழில் அப்படிங்கிறது நான் நினச்சாலும் இன்னைக்கு வந்து தைக்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஸ்கில்லாக நான் பார்க்குறேன். இது வந்து நீங்கள் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு எம்பவர்மெண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறாரு. நம்ம வந்து 1000 தான் வந்து ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறோம், பெண் வீட்டில் ஈக்குவலாக இருக்கணும் எல்லாம் பேசினாலும் அதை நிர்ணயிக்கிற ஒரு இடமும் பணம் இருக்குது இல்லை. உண்மையாகவே நமக்கு நிறைய பணம் இருந்தாலும் நிறைய பேர் வேலைக்கு வராங்க. ஏன்னா ஐ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் லெக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில். இன்னொன்று மன ரீதியாக சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ரிலேட்டட் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எதுவும் இல்லாமல் பணம் மட்டுமே இருந்தால் மட்டும் நமக்கு வந்து டே டு டே ஓடிடாது. நமக்கு வந்து வி ஹாவ் டு லிவ் த லைஃப்பில். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு தைச்சி கொடுத்து, ஒரு சட்டையை தைச்சி கொடுத்து அவங்க வாங்கிட்டு போகிறாங்கன்றது பணத்தை தாண்டி அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, இது என்னால் உருவாக்கப்பட்டது. இப்போ நீங்களாம் இப்போ தான் கற்றுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அது அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டால் போர் அடிக்கும், அது வேறு விஷயம். பட் என்ட்ரா ஜோனில் நீங்களாம் முதல்ல தைச்சி பரவாயில்ல நல்லா தான் தைக்கிறோம் அப்படின்ற ஒரு தருணம் இருக்கு இல்லையா, அந்த தருணத்துக்கு வந்து காசோ பணமோ ஒரு ஈடாகாது. அந்த ஸ்கில்லு நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்லை. என்னை போன்ற ஆட்களுக்கு கூட இப்போ நான் வந்து எவ்வளவோ பேசுகிறேன், பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். பல சார் சொன்ன மாதிரி அந்த இவரோட மூலமாக தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து காவலர்களுக்கும் காவலர் நிறைவாழ்வுன்னு ஒரு பயிற்சி நடத்தினாங்க. அதில் வந்து நான் சைக்காலஜி படிச்சிருக்கனால அதில் எனக்கு ஒரு மாஸ்டர் ட்ரெயினராக சொல்லி அதில் வந்து நமக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து பேச வச்சாங்க. அப்போ தான் நான் முதல்ல வந்து வெளியில் வந்து நிறைய பேச ஆரம்பித்தேன். கிளாஸ்க்குள்ள ஒரு 60 பேர்கிட்ட பேசுகிறதுக்கும், யாருன்னே தெரியாத ஒரு 40 காவலர்கள் முன்னாடி பேசுறதுக்கும், நான் வெளியே வந்ததுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு.